ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்னர் மான்வாவோட எபிசோடு 21 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அவன் பண்ண வேலையில் அங்கே ஏகப்பட்ட மம்மிஸ் வந்திருக்கும்ல, அங்கே தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. அதை பார்க்கும் போதே டிடெக்டிவ்க்கு அங்கே தெரியுது அங்கே கிடக்கிற எல்லா உடம்பும் ஒரு எம்டியான ஷெல்லு தான். அந்த ஆர்டிஃபேக்டை வச்சு தான் இவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவனும் அங்கே கத்தி சொல்றான், ஹேய் எல்லாருமே என்ன யோசனை இருக்கீங்க, மேலே பறக்கிற ஒரு பாடியும் என் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இதை கேட்குற ஹிபிக்கு பக்கத்தில் இருக்க அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ நம்ம இப்போ என்ன பண்றது? ஒரு சைடு நம்ம மினாட்டோக்கு நல்லாவே விஷயம் புரியுது. இதுக்கு முன்னாடி பாடியா பயன்படுத்தி நிறைய பேர் அவன் கொண்டு இருக்கான். அந்த ஆளுங்க தான் இப்போ ஒரு மம்மி மாதிரி இங்க மிதக்குறாங்க. நான் சுத்தமா யோசிக்கல இந்த அளவுக்கு கேவலமான விஷயத்தான் பண்ணுவானு. அங்க இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அந்த மேஜ் போனவங்க சொல்றாங்க, ஹேய் மினாட்டோ, உண்மையை சொன்னா நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட தெரியுமா? என்னது சேஞ்ச் ஆயிட்டனா? நானா? நீ ஒண்டி இல்லை மினாட்டோ, ஃபவுண்டர்ஸாக இருக்கிற நாங்களும் தான். இதுக்கப்புறமா படு வேகமாக மம்மிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த மேஜ் பொண்ணு தண்டர் போல்ட் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்பெல்ல ஒண்டி தான் அவங்க போடுறாங்க. அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா இறங்குற ஒரு பாடியும் அப்படியே பொசுங்கி போகுது. அங்கே இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லா பாடியும் அப்படியே பொசுங்கி போகுது. இதை பார்க்குற ஏவாவால் சுத்தமாக நம்ப முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடிஸ் அது. அதையும் இவன் பார்த்தா இப்படி அசால்ட்டாக முடிச்சிட்டான்னு அப்படியே அவன் உறைஞ்சு பார்த்துன்னு இருக்கான். ஆமாம், நீ என்ன யோசனை இந்த மாதிரி சமன் பண்ணிட்டு என் முன்னாடியே தரையில எல்லாத்தையுமே இறக்கலாம் அப்படின்னு யோசிச்சியா? அதனால்தான் நீ இறக்கிறதுக்கு முன்னாடியே மொத்தமா அழிச்சிட்டேன். அங்க இன்னமும் நம்ப முடியல. அங்க இறங்குற ஒரு மம்மியும் அப்படியே அழிஞ்சு போய் கீழே விழுது. அங்க ஏவா இன்னமும் ஆச்சரியமா இருக்கான். ஆமா, யார் இவன்? அவனால எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? இப்படிப்பட்ட அக்யூரேசியோட தாக்குறது ரொம்பவும் கஷ்டம். ஆனா இவன் அசால்ட்டா எல்லாரையுமே முடிச்சிட்டான். இவன் பார்க்க கூட இல்ல, அங்க ஒரு டார்கெட்டோ தப்பிக்கவே இல்லை, அசால்ட்டா அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு சைடு ஆச்சரியமா வரான். இன்னொரு பக்கம் மேஜ் போனவங்க சொல்றாங்க, ஹே மினாட்டோ, என் பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே நல்லா கவனமா பாரு. மினாட்டோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லி பக்கத்துல வரான். அங்க இதை பாக்குறவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா பவர் அந்த அளவுக்கு பங்கமா இருக்கு. இத்தனைக்கும் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அவங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பெல் எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. உங்க கிட்ட வந்தோடனே இப்பதான் அவங்க விஷயத்தையே சொல்றாங்க. ஹே மினாட்டோ, ஸ்டார்டிங்ல நீ என்ன சொன்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாருமே வேணும் அப்படின்னு நீ சொன்ன, அதாவது பவர் அடையணும் அப்படின்னு பார்த்தேன். அந்த டைம்ல நாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தோம், எப்படா உன்னோட பாடி கிடைக்கும் வெசலா பயன்படுத்தலான்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் விஷயம் அப்படியே மாறி போக ஆரம்பிச்சது. ஏன்னா எப்போ உனக்கு பவர்ஸ் கிடைச்சதோ அப்போ நீ உன்னோட கோலுக்கு ரொம்ப க்ளோஸர் ஆயிட்ட, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட. அதுக்கு காரணம் பவர்ஸ் அப்படின்னு ஒண்ணி சொன்னா அது தப்பு. உன்கிட்ட இருக்கிற பயங்கரமான டேலண்ட்ஸ். ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப சோகமான விஷயம் ஆச்சு. நம்ம மக்கட்டோ அவரு எந்து போனாரு. அவரோட லெகசியை உன்கிட்ட அவரு விட்டு போனாரு. ஃபியூச்சர்ல இந்த லெகசியை வேற ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. அதனால மினாட்டோ, உனக்கு இன்னமும் கடுப்பா இல்லையா? எனக்கு நல்லாவே தெரியும் மினாட்டோ. ஏன்னா இவங்க இருக்காங்களே, இவங்க தான் மக்கட்டோவை கொன்னாங்க. அதனால இப்பயும் உன்னோட இதயத்துல ஒரு பயங்கரமான வெறுப்பு இருக்குன்னு தெரியும் மினாட்டோ. இன்னொரு பக்கம் எல்லா ஃபவுண்டர்ஸும் இந்த விஷயத்தை கேட்டு இருக்காங்க. அங்க மேஜர் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா மினாட்டோ, இப்போ இருக்கிற நீ எல்லா ஃபவுண்டர்ஸுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அங்க ஏவாக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கையில பவரை ஏத்திக்கினே சொல்றான். ஆமா, என்ன பேசின்னு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்துல வீக்கா இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களால ஆட்டி படைப்பாங்க. அப்படிதான் இந்த உலகம் செயல்படுது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா ஓடி வரும் போதே ஒரு பயங்கரமான எலக்ட்ரிக் அட்டாக் விழும். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். நிறைய பேர் இவனை மாதிரி தான் யோசிப்பாங்க. நானும் அதே மாதிரி தான். இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி தான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அந்த இடத்துல டவர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கும்ல, அங்க நிறையவே டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டிருக்கும். நிறைய பீஸ்ட் நிறையவே மக்களை கொன்னு போட்டு வச்சிருக்கோம். மேஜ் பொண்ணுக்கும் அவ்வளவு கடுப்பா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் மினாட்டோ, இந்த டைம்ல உனக்கு ஸ்ட்ரென்த் அதுதான் ஒரு குறையா இருக்கு. அதனால எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றேன்னு. இவன் நீ ட்ரைனிங் எடுக்கும் போதும் உன்னோட முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உள்ளுக்குள்ள ரொம்ப சோகமாவும் கோவமாவும் இருக்கு. நீ கவலைப்படாத மினாட்டோ, உனக்குள்ள நாங்க எல்லாருமே இருக்கோம். உன்னோட தாட்ஸை நாங்களும் ஷேர் பண்றோம். அதனால உறுதியா நான் சொல்றேன், கண்டிப்பா உன்னால அந்த உயரத்தை அடைய முடியும். நாங்க எந்த அளவுக்கு பீக்கை ரீச் பண்ணமோ கண்டிப்பா நீ அதை அடையவ. நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கனா நாங்க இருக்கோம். நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கோவமாவுற இல்ல சேடா இருக்கிற, அது என்னது அதை உண்டே சொல்லு.
அந்த விஷயத்த நாங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்குறோம். இப்போ அதே மாதிரி தான் அங்க ஏவா வரும்போது வெறுமா அவங்க கையை ஒண்டிதான் காட்டுறாங்க. அடுத்த செகண்டே அங்க ஒரு தண்டர் பயங்கரமா விழுது. மினாட்டோ வெறுமா நீ அந்த விஷயத்த கையை காட்டினா போதும், என்ன ப்ராஃபஸியா இருந்தாலும் ஒன்னு சேர்ந்து மொத்தமா அதை முச்சிடலாம். அங்க அதே மாதிரி தான் ஆகுது. அவங்க வெறுமா கையை ஒண்டிதான் காட்டினாங்க. அதுக்கே அவனோட உடம்புல ஏகப்பட்ட தண்டர்ஸ் அப்படி பார்த்து அவனோட பாடி அப்படியே துண்டு துண்டாவுது. அங்க இதை பாக்குற இன்ஸ்பெக்டரு, அங்க இருக்கிற அந்த பையன் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவங்க மனசுலயே இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு, மிதோரி சின்ன பையனா இருக்கும்போது எந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதே மாதிரி தான் இவனும் இருக்கான். மினாட்டோ உண்மையிலேயே ஒரு மாஸ்டரா இருக்கான். ஒரு பக்கம் ஏவாவும் மனசுலயே அங்க சொல்றான், நான் சுத்தமா யோசிக்கல, இவனால 100 பப்பிட்ஸை காத்துலயே மொத்தமா அழிக்க முடிஞ்சது. இப்போ என்னோட பாடியும் ஒட்டு மொத்தமா யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. மேஜ் பொண்ணு அங்க வரும்போது கேட்கறான், ஹேய் எப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கும் ஏன் நீ வச்சாலும் எட்டாது. உன்கிட்ட நான் ஏகப்பட்ட கொஸ்டினை கேட்கணும், ஆனா நீ அதுக்கு கவலைப்பட வேணாம். அதுக்குன்னு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நான் உன்கிட்ட கேட்கணும்ப்பா. இன்னொரு பக்கம் ஏவா மனசுலயே யோசிக்கிறான், இப்போ கரண்டா என்னால இவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாத. பாஸ் அப்பயே சொன்னாரு, அதே மாதிரி தான் இப்போ விஷயமா இருக்கு. நல்ல வேலை நான் அப்பயே கேட்டேன், அதனால தான் இப்போ ஒரு ட்ரம் கார்டு என் கிட்ட இருக்கு. அங்க சிரிச்சுக்கினே அந்த ட்ரம் கார்டை அவன் ரிவீல் பண்ண அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காஃபின் வந்து அதை பாக்குற நம்ம ஹீரோவே ஆச்சரியமா வரான். ஆமா என்ன அது காஃபினா? உனக்கு தெரியுமா, 100கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு தான் டவர்ஸை டெஸ்ட்ராயும் பண்ணாரு. அந்த ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா? அந்த ஃபவுண்டரால வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷ் வச்சு கிட்டத்தட்ட 10,000 ஆளுங்களுக்கும் மேல ஒரே அடியில கொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஃபவுண்டரை நீ இப்போ கண்ணால பார்க்க போற. இவரோட பேரு ஹினோக்கி ரீச்சிரோ. இப்படி நாங்க ஹினோக்கிய ரீஅனிமேஷன் பண்ணி விடுவானா. அதை பார்க்குற ஃபவுண்டர்ஸா இருக்கிற நம்ம ஆளுங்க, முக்கியமா ஹினோக்கிய ஆச்சரியமா வரான். அட இது வந்து என்னோட பாடிப்பா. ஆனா அத்த செகண்டே மேஜ் பொண்ணு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாங்க. அங்க இதை பாக்குற இனோச்சி அவங்க கத்துறாரு, ஆமா நீ என்ன பண்ணிருக்க? ஹேய் இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்லை, ஏன்னா அது உன்னோட பாடி ஒண்டி தான். அது போக அந்த ஏவா அந்த பொண்ணு உன்னோட பாடியை பொசஸ் பண்ணிட்டா, அதனால நல்ல பாரு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ விஷயமாவது ஹினோக்கி ரீச்சிரோ அந்த லெஜெண்டரியான ஃபவுண்டரோட பாடியை அந்த பொண்ணு ஏவா அவ இப்போ பொசஸ் பண்ணிட்டா. அவளோட உடம்பு முழுக்க ஒரு பயங்கரமான பச்சை கலர் ஆற அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. பார்க்கும் போது ஏவா அங்க சொல்றான், பரவாயில்ல இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு, இதை நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும்பா. அட இது அதே ப்ரெஷரை தான் இச்சிக்க கூட நான் ட்ரைனிங் பண்ணும்போது சென்ஸ் பண்ணேன். இல்ல அப்படி எனக்கு தெரியல, இது அதை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஏவா அந்த பொண்ணு ஹினோக்கியோட பாடியில வெறும் ஒரு சோட கொண்டி தான் போடுறா. அங்க அத்த செகண்டே மம்மி மாதிரி இருக்க நிறையவே பாடிஸ் தரையில இருந்து அப்பீர் ஆகுது. செகண்ட் வேவ் ஆரம்பிக்குது. என்ன தயாரா? அங்க ஹீரோ கொஞ்சம் பேனிக் ஆகுறான். ஆனா மேஜ் பொண்ணு சொல்றாங்க, நீ கவலைப்பட வேணாம், எல்லாமே ஓகே தான். இப்படி இவங்க சொல்லும் போது ஏவா பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பது. என்னது அப்படின்னு பார்க்கும் போது ஒரு சவுண்ட் அங்க கேக்குது. ஏய் மினாட்டோ, எங்களை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனடா அக்கானி இச்சிகா சோ உங்க 4 பேருமே அட் அ டைம்ல அங்க அப்பியர் ஆகுறாங்க. மினாட்டோ நீ ஒன்னும் தனியால இந்த விஷயத்துல நாங்களும் உள்ள இருக்கோம், அதனால மற்ற விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். இப்படி நீங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த மம்மிஸை சாதாரணமா இட போடக்கூடாது. இப்போ வந்திருக்க ஒரு மம்மியும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது போக ஹினோக்கியோட பாடி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ பார்க்கலாம் ஹினோக்கி கூட எப்படி சண்டை போக போகுதுன்னு. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.